பக்க சொல்லும், கர்த்தர் என் கூடயும் பேசுவார். அந்த சொல்கிறவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ஸோ எப்படி பேசுவார் அப்படின்னு பேசினார், அவர் தான் பேசினாரா என்று கிதியோன் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அடுத்து ஸோ வில் கண்டினியூ தட் டுடே. டி மைனரில் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். எல்லாரும் சேர்ந்து கருத்தை உணர்ந்து ஆழமாய் பாடுவோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கை செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்கை செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேச்சலை கண்டடைவோம். நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்ற. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து. கரங்களை உயர்த்தி வேண்டு சொல்லுமா, இதய விருப்பம் நிறைவேற்றுவார், என் இதய விருப்பம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம். என் இதய விருப்பம். கமான், கரங்களை உயர்த்தின 2 முறை. அவரில் நாம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம், என் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. கையை உயர்த்தி, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே, உமக்கா வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்கா வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட தாயை போல் தேற்றினீ, தந்தை போல் அணைத்தீ. தாயை போல் தேற்றினீ, தந்தை போல் அணைத்தீ. அன்பே அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் அதுதான், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே ஆட்கொண்ட என் தெய்வமே. அப்படியே கரங்களை உயர்த்தி, உம்மை நான் மறவே,
உமக்கா வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உம்மை நான் மறவேன். உமக்கா இன்னொரு முறை, உம்மை நான் மறவேனே இயேசுவே, உம்மை நான் மறவேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட என் தெய்வமே. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்தி, உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம் சித்தம் நான் செய்வேன், உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உங்க சித்தம் அதுதான் என் வாழ்வோ சாவோ சொல்லுவீங்களா? வாழ்வோ சாவோ பிரிக்க முடியும். அன்பு இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆண்டவர் நம்ம கூட பேசணும், நம்ம அதை கேட்கணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி ஒன்று, அவர் உங்ககிட்ட பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலர், அவர் நம்மக்கிட்ட பேசுவாரா, எப்படி கேட்பது என்று இந்த 31 ஆண்டுகளில் பல கூட்டங்களில் பல இடங்களில் நேசிக்கிற சிலர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் சிலர் அமர்ந்திருக்கிற தோரணை பார்த்தால், அவர் பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்ன, அதை பற்றின எந்த கவலையும் இல்லாதவர்கள் போல் ஒரு கூட்டம் விசுவாசிகள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ப்ராக்டிக்கலாக உங்கள் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் உங்கள் கூட பேசுவது கர்த்தருடைய வசனம், வார்த்தையை கொண்டு பேசுகிறார். 2 நல்ல ஆலோசகர்கள், நல்ல தெய்வீக வசனம் அறிந்த முதிர்ச்சி உள்ளவர்கள். இந்த வழிக்கு போனோமா வேணாமா, யாரை கேட்பது? அனுபவமுள்ள ஆலோசகர்கள் நமக்கு இருந்தால் அது பெரும் பாதுகாப்பு, லட்சியக்கரை சேர்வதற்கு மிக உதவியாக இருக்கும். 3வது, மை ஹார்ட்ஸ் அம்பையர், ரெஃபரி, என்னுடைய சமாதானம். ஒரு விஷயத்தில் இறங்குறேன், அதில் எனக்கு இதய சமாதானம் இல்லைன்னா நான் சற்று பின்வாங்கி யோசித்து சிந்தித்து தான் புறப்படுகிறேன் என்று 3 பாகங்களை உங்களுக்கு தந்தேன். அதுக்கு அடுத்த வாரம் நம்மோடு கூட மனோ அவர்கள் இருந்தார்கள். அதனால் 1/2 மணி நேரம் மட்டும் பேசி, ஒன்று, கர்த்தர் நம்மோடு பேசுவதும் கேட்பதும் நம்மை அப்படிதான் படைத்திருக்கிறார். சிருஷ்டிகர் நம்மை படைத்த விதத்திலேயே we are in it, நமக்குள் அவர் சத்தம் கேட்கிற அந்த திறனை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆழமாக மனித ஆவி என்ற பங்கில் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற பாகங்களை படிக்கும்போது அதை புரிந்து கொள்ளுகிறோம். 2வது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். we have to learn to hear the voice of God. கர்த்தருடைய சத்தம் கேட்க கற்றுக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 3வது, முதிர்ச்சி அடைய வேண்டும். we must keep on maturing in the word and walking with the Lord in relationship and hearing the voice of God. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் வளர வேண்டும். உங்களை இன்னைக்கு கேட்குறது அதுதான். நீங்கள் நிஜமாகவே கர்த்தர் உங்கள் கூட பேசணும்னு விரும்புகிறீங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படியாவது பத்திரமா இடப்புலம் வரப்புலம் வலப்புறம் சாயாமல் கரை சேர்ந்துடும். அது வெற்றிகரமாக சேரணும். அந்த கரையில் போய் நின்று எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு என்று சொல்வதை விட, அந்த கரையில் நிற்கும்போது, வா, கடந்து வந்த பாதையில் பல துன்பம் இருந்தாலும் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வெற்றிகரமாய் முடிக்கணும்.
அதுதான் நம்ம எல்லாருடைய ஏக்கமும். ஸோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது மேல் உங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளோ வாஞ்சை இருக்கின்றன? How much value do you place upon hearing God? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க என்பதை சொல்லி ப்ராக்டிக்கலாக ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் கூட கர்த்தர் பேசணும்னு விரும்புகிறீங்க. இப்படியே அதை பழக்கிட்டு அது மாதிரி சிலர் இப்படி பேசினார், என்ன சொக்கா போட சொன்னார், ப்ளூ போட, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் போகாதீங்க. கர்த்தர் பேசுவார். பேசணுன்ற ஏக்கம் நமக்கு இருக்கணும். ஸோ முதலாவது, கர்த்தர் உங்கள் கூட பேசணும்னா ஒரு சந்திப்பை நம்ம அமைக்கணும். ஒரு சந்திப்பை அமைக்கணும். we have to, எப்படி சொல்லலாம், ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம உண்டாக்கணும். நான் கர்த்தர்கிட்ட போகிறேன், அவர் என்னை சந்திப்பார், அவர் என்னோடு கூட பேசுவார். போகும்போதும் பேசுவார், போகையிலும் பேசுவார், வரும்போது பேசுவார், எப்பவுமே பேசுவார். அவர் பேசுவார், நீ கேட்கணுமே. உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஸோ வாழ்க்கையில் விசுவாசிகளாய் ஊழியர்களாய் வளர்ந்து வர்ற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தத்தை கேட்க ஒரு சமயத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஆமென், ஒரு சந்திப்பை அமைக்க வேணும். நிறைய பரிசுத்தவான்களை பார்த்து அவங்க கூட என்னை விட வயதில் பெரியவர்களாய் நீண்ட காலம் ஊழியம் செய்தவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்து, ஒருவேளை அவங்க கூட டின்னரோ லஞ்சோ சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது பல கேள்விகள் அவர்கள் கேட்பதில் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஹவு டு யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ்? பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள். பைபிள்லேருந்து உங்களுக்கு மீண்டும் சொல்லுங்க. ஒரு சந்திப்பை அமைக்க வேண்டும். அதை வாட்டின காலைல எழும்ப வேண்டியது, வர்ற வழிக்கு போக வேண்டியதில் போகிற வழிக்கு வர வேண்டியது என்று வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அனுதினமும் தேவ சத்தம் கேட்க விரும்புகிறவர்கள், யூ ஹேவ் டு செட் எ டைம் அண்ட் அன் அப்பாயின்மெண்ட். அந்த காலத்தில் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. நேராக யார் வீட்டுக்கால போய் பெல் அடிக்க வேண்டியது. அந்த காலங்கள் மாறிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது. உங்களை நான் சந்திக்கிறேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லுவேன், நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேங்க, உங்கள் வீடு பிரதிஷ்டைங்க, அப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நேரத்தை அமைத்து தான் வருகிறோம். நீங்களும் என்னை எதிர்பார்க்கிறீர்கள், நானும் நீங்கள் அங்கே இருப்பீங்க என்று எதிர்பார்த்து வருகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை, சமயத்தை அமைக்க வேண்டும். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தின் 10-11 வசனத்தில், the book of Exodus 19:11 and 10 and 11, and the Lord said unto Moses, கர்த்தர் மோசேயை பார்த்து, go to the people and consecrate them today and tomorrow and let them wash their clothes. 11வது வசனம், and let them be ready for the third day. 3வது நாளுக்காக ஆயத்தப்படுங்கள். 3 பேரை தட்டி சொல்ல, ஆயத்தப்படுங்கள். என்ன சொல்ல தெரியுமா? ஒரு நேரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்திப்பை நீங்கள் அமைக்க வேண்டும் கேட்கிறார். And on the third day the Lord would come down upon Mount Sinai in the sight of all the people. எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் சொல்லுகிற விதங்களில் நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருந்தால், நீங்க அமைக்கிற சந்தர்ப்பத்தில், சந்திப்பில் நான் உங்க கூட பேசுவேன். அவர் பேசணும்னா ஒரு சந்திப்பை நாம் அமைக்கணும். we have to set, ஆங்கிலத்தில் சொன்ன அப்பாயின்மெண்ட்டை செட் பண்ணணும். அப்படி நம்ம பழகினால் கண்டிப்பாக அவருடைய சத்தத்தை கேட்போம். ஆமென். 19ஆம் வசனம் கீழே வரும்போது அதே அதிகாரத்தின் 19வது வசனத்தில் இப்படி சொல்றார், and when the blast of the trumpet sounded long and became louder and louder, Moses spoke and God answered him by voice. எக்காலத்தை ஊதுனாங்க. எப்பவுமே ஆராதனை வருது, ஆராதனை சத்தமா இருந்துச்சு, எக்காலத்தை ஊதுனாங்க, மோசே பேசினார். அதற்கு பின்பு கர்த்தர் கேட்கும்படியாக தன் சத்தத்தை கொண்டு கர்த்தர் பேசினார் ஜனங்களோடு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க அவங்க 3 நாள் ஆயத்தம் பண்ணினார்கள், இந்த நேரத்தில் வருவார் என்று. 3வது நாள் அவர் வருவார் என்ற நேரத்தை ஏற்படுத்தினார்கள். சொன்ன நேரத்தில் கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தையை பேசினார். ஒரு சந்திப்பை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வேதம் துறக்கும் போது நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள், ஹோலி பைபிள், ஆதியாகமத்தில் தொடங்குகிறது. துவங்கும் போது கர்த்தர் பேசுகிறார். யாரோடு பேசுகிறார்? ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் இறங்கி பேசுகிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசும் தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல.
பைபிள் முடியும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கர்த்தர் பத்துமு தீவில் நாடு கடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானோடு கர்த்தர் பேசுகிறார். பைபிள் தொடங்கும் போதும் பேசுகிறார், பைபிள் முடியும் போதும் கர்த்தர் பேசுகிறார். நடுவிலெல்லாம் கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஏன் உங்ககிட்ட மட்டும் பேசக்கூடாது? ஏன்னா நீங்க அவரை தேடுறதில்ல, மனுஷங்களை தேடுறீங்க. ஓகே, ஆமென். இருக்கீங்களா? ஸோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு சந்திப்பை அமைத்தார்கள், ஒரு நேரத்தை அமைத்தார்கள், ஆயத்தப்பட்டார்கள். சந்திக்கும் நேரத்தில் கர்த்தர் வந்து பேசினார். ஆமென். ஷார்ட்டா எப்படி சொன்னா, அவர் பேசக்கூடிய அட்மாஸ்பியரை நீங்களும் நானும் கிரியேட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பேசுவார், எப்போ வேணா பேசுவார், ஆபத்தில் பேசுவார், எல்லாம் இருக்குங்க. பட் தொடர்ச்சியாக அவரால் நடத்தப்படணும்னா we must have a prepared atmosphere. இந்த ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துவதற்கு எவ்வளோ ஆயத்தங்கள், இவ்வளோ லைட்டை போட வேண்டியிருந்துச்சு, வீடியோ போட வேண்டியிருந்துச்சு, மீடியா டீம் வந்துச்சு, சவுண்டு போட்டாங்க, பெருக்குனாங்க, தொடச்சாங்க, கழுவுனாங்க, பாய போட்டாங்க, சேரை போட்டாங்க, என்னென்னமோ வேலை 3 மணிலேருந்து நடந்துட்டு இருக்குங்க. ஒரு சின்ன பாஸ்டர் வந்து பேசுறதுக்கே 3 மணிலேருந்து ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்கள் கூட பேசணும்னா அவர் பேசக்கூடிய சந்திப்பை மட்டுமல்ல, அதற்கு தேவையான சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, சிந்தனையில, ஆவியில உருவாக்கி ஆயத்தமாயிருந்தால் கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். எவ்வளோ ப்ரிப்பரேஷன் நம்ம பண்றோம், அப்புறம் பாடல்களை பாடுகிறோம், அப்புறம் ஆராதிக்கிறோம், அப்புறம் துதிக்கின்றோம். இதில் எதற்காய் செய்கிறோம்? we are preparing an atmosphere so we can hear the voice of God. ஆமென். காலையில எழும்புறீங்களா? காலையில 17 பேராவது எழும்புறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். காலையில் எழுந்து ஏதோ உங்களுடைய நேரத்தில் 5 மணியோ 6 மணியோ ஏதோ ஒரு சமயத்தில் எழுந்து, ஆமென், ஒரு நேரத்தை அமைத்து, அது ரெகுலராக அந்த நேரம் கர்த்தருடைய நேரம் என்று அமைத்து, அந்த நேரத்துக்குள் வந்து நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, ஆராதிக்கிறவங்களா இருந்தால், நான் சொல்றேங்க, அந்த பழக்கத்தை வளர்த்துட்டே வாங்கல, கர்த்தர் உங்க கூட பேசுவாருங்க. நிறைய நாட்களுக்கு முன்னாடிலாம் என்னை கூப்பிடுவாங்க ஒருத்தர், நான் ஐயா உங்களை நான் சந்திக்கணும் ஐயா, எனக்கு அவனை பிடிக்காதவங்களே நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு சந்திக்கும் நேரத்தை என்ன சொல்றோம், அமைத்துக் கொள்ளுகிறோம் என்றால், நமக்காய் உயிர் கொடுத்த நம்ம தெய்வத்தை சந்திக்க ஒரு சந்திக்கும் அமைப்பை நம்ம ஏற்படுத்தணுமா வேணாமா? We all must learn to practice, to create an atmosphere, to set up an appointment where we can meet with God and God can speak to us. Amen. So இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க, கர்த்தர் உங்க கூட பேசணும்னா ஒரு நேரம், ஒரு இடம். ஆமென். ஒரு அப்பாயின்மெண்ட், நாங்கள் ஒரு நேரம், ஒரு இடம், 2 யார் கூட பேச போறீங்க? என் தேவாதி தேவனை சந்திக்கிறோம் என்ற அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்குமானால், வேர் யூ மீட், வென் யூ மீட், ஹூ யூ கோயிங் டு மீட் என்ற கேள்வியினுடைய பதிலோடு கூட நீங்கள் செய்துவீர்களானால், கர்த்தர் உங்களை நிச்சயமாக அந்தந்த காலத்தில் உங்க கூட பேசி அழகான நடத்துதலை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இப்படி கேட்குறீங்க. நான் நேரத்தை அமைத்து, சந்திப்பை அமைத்த பின்பு அவர் பேசலன்னா அமைச்சிட்டே கண்டிப்பா பேசுவார். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். எப்படி பாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு, காலையில் எழுந்துக்கோ, ஆமென், நல்ல ஒரு ஆராதனை, சிடி பிளேயரோ என்ன பிளேயரோ லேப்டாப்போ போட்டு நல்ல வர்ஷிப். எத்தனை பாடல் இருக்கு உலகமெங்கும், ஆங்கிலம் தெரிஞ்சவனுக்கு, தமிழுக்கு, தெலுங்குல கூட செப்பண்டி உண்டதி பாடல், எல்லா மொழியிலும் இன்னைக்கு பாடல்கள். 1/2 மணி நேரம் நல்ல பாடலை போட்டு அந்த பாடலோட ஆராதிங்க. உங்களுடைய பாரங்கள்லாம் கொஞ்சம் அசைகிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் உட்காருங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. எப்போ உட்கார்ந்தாலும் உங்க கையில ஒன்று இருக்கணுங்க, பைபிள் இருக்கணும், 2 நோட்டு புக் இருக்கணும், 3 பேனா எப்பவுமே இருக்கணும். அந்த பழக்கத்தை வளர்த்தே வாங்க. சொல்றாங்க, அதை எழுதி வாங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? மீட் வித் காட் அண்ட் மெயின்டைன் a journal. ஆமென். ஒரு புத்தகத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இது கர்த்தர் என் கூட பேசுவதை எழுது, அதுல கண்டதெல்லாம் எழுதிட்டு அந்த புத்தகத்தை புனிதமா வச்சுக்கோங்க. நம்ம சூப்பர்ஸ்டிஷனுக்கு போல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பட் கீப் இட் as a holy book. This is the voice of God. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, இப்படி சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல அப்படிதானே சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எழுதுங்க, அதை டேட்டை போட்டு டைம். அந்த பழக்கத்தை யாரெல்லாம் வளர்த்துட்டே வரீங்களோ, காலங்கள்னு சொல்றேங்க, நீங்க போற உயரமே. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு சந்திப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, நீங்க தேவ சத்தம் கேட்கிறவர்களாய் கேட்க வேண்டுமானால்
நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். பி ஸ்டில் அண்ட் வர்ஷிப். இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், சும்மா இருந்து நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும், அமைதியாயிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பி ஸ்டில், தட் ஸ்டஃப். உங்க மைண்டை ஆராதிக்கும் போது கொஞ்சம் ஸ்டில் கொண்டு வாங்க. எவ்வளோ சலசலப்பு நமக்கு, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், சொல்ல முடியாத துயரங்கள். இது நடுவில் காலையில் எழுது ஏன் திரும்ப கர்த்தர்கிட்ட போறோம்? இதெல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும். கர்த்தர் சொன்ன ஒரு வசனம் என்ன தெரியுமா? நீங்கள் சும்மா இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் காட்டுற 46ஆம் சங்கீதத்தின் 10 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து, be still. 46:10 of the book of Psalms, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடி அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு பைபிளோட போய் அங்க உட்காருங்க. என்ன தெரியுமா சொல்றீங்க? எனக்கு இந்த செங்கடலை தாண்ட எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் இங்க வந்து உங்ககிட்ட அமைதியா உட்கார்றேன். நீர் என் தேவனா இருக்கிறீர், அமைதியா இருங்க. அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். 14-13 யாத்திரையாகமத்தில் அப்படிதான் சொன்னார். செங்கடலுக்கு முன்பாக 14:13 of the book of Exodus, and Moses said to the Lord, மோசே கர்த்தரை நோக்கி, பயப்படாதே, ஆமென், do not be afraid. அடுத்த வார்த்தை stand still. நீங்கள் அமர்ந்திருந்து அமைதியாயிருந்து, நானே ரட்சகர், நானே விடுவிக்கிறவர், நானே உன்னை வழிகாட்டுகிறவர், நானே உன்னை கரை சேர்க்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாமேன் சொல்ல மாட்டீங்களா? 2 நாளாகமம் 20:17 சத்துருக்கள் சூழ்ந்திருந்த மன அழுத்தத்தின் உச்சகட்டத்தில் ஆராதிக்கிறவர்களை முன்னே வைத்துவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை 20:17, you will not need to fight in this battle. இந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. position yourself. பக்கத்துல கொஞ்சம் உட்காரேன். சர்ச்சில் கூட அரை மணி நேரம் ஒழுங்கா உட்கார முடியல பாரு. புரியுது உங்களுக்கு? வசதியான சேர்ல கீழே உட்கார கொஞ்சம் நெளிய வேண்டியிருக்கு, நெளிஞ்சுக்கோங்க, நான் புரிந்து கொள்ளுகின்றேன். ஆனா சிலருக்கு வசதியான சேர்ல கூட அரை மணி நேரம் உட்கார முடியாது. அதெல்லாம் 7 வாட்டி எழுந்து போய் அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல அங்க பேசி இங்க பேசி அங்க பேசி இல்லைங்க. சில நேரம் ஓகே சர்ச்சில் ஓகே, உங்க வீட்டில் ஜெபிக்கிறீங்க பாருங்க, இங்க ஒருவேளை சில கட்டாயங்கள் இருக்கலாம், எனக்கு தெரிய நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனா அவனை கர்த்தர் உங்ககிட்ட பேசுற அந்த நேரத்தில் அமர்ந்திருந்து உங்களை பொசிஷன் பண்ணுங்க. என்னை சுத்திலும் வளைந்திருக்கிறார்கள், எப்பக்கத்திலும் நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு வழி நீர் ஒருவர் தான். பொசிஷன் பண்ணுங்க, அமர்ந்திருங்க, கர்த்தரை நோக்கி காத்திருங்க. அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய ரட்சிப்பை காண்பீர்கள், நான் உங்க கூட பேசுவேன், உங்க யுத்தத்தை முடிப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த சத்ருவை கண்டு நீ பயப்படாதே, நாளைக்கு இந்த நேரம் நீ எழுந்து புறப்படு, நான் உனக்கு வெற்றியை தருவேன். ஹல்லேலூயா. இந்த 1-2 நாளாகமம் 20 கர்த்தர் சொன்னார், இசை வாசிக்கிறவர்கள் முன்னாடி வைங்கனார். ஏன் தெரியுமாங்க? சபையில் இசை ரொம்ப முக்கியங்க. அதை வாசிக்கிற எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் அவங்க மேல வித்தியாசமான அபிஷேகத்தை வைப்பாராக. அவங்க கையிலிருந்தோ அவங்களுடைய கருவிலிருந்து வருகிற ஒவ்வொரு நாதத்திலும் தேவ கிருபையும் வல்லமையும். ஏன்னா கர்த்தர் அதை சொன்னார். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், சும்மா நிக்கல, எல்லாம் ஈட்டியோடு நிக்கிறானுங்க, அம்போடு நிக்கிறானுங்க, மொத்தத்தை வேற சாவடிக்க நிக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், நீ அவங்கள குழப்பறதுக்கு ஒரே வழி, நீ இசையை எடு, துதிய வாயில எடு, யூதாவை முன்னாடி வை. இருக்கீங்களாங்க? நீங்க போராட்டங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன எனக்கு செய்யணும் என்று தெரியாமல் தத்தளிக்கும் போது அவர் சமூகத்தில் சென்று உங்களை பொசிஷன் பண்ணி அமர்ந்திருந்தா, அங்க உங்க பாடலும் ஆராதனை இருந்துச்சுன்னா, வர்ஷிப் அண்ட் பி ஸ்டில் இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க சத்துருக்களை நீங்க சாகடிக்க வேணாம். உங்களுக்கு எதுக்கு அந்த பழிச்சொல்? கர்த்தருக்கும் அந்த பழிச்சொல், நான் சாவடிச்சேன்னு வம்பு வேணாம். அவங்களையே சாவடிச்சு விட்டுட்டு பழி அவங்க மேலே வச்சு ஊரல்லே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆராதிக்கும் போது இதயம் குளிர்ந்திருக்கின்றன? வர்ஷிப் ஸ்லோஸ் மை ஹார்ட். நான் அப்படி அப்படி இப்படி அப்படி கோபமா இருப்பேன் பாருங்க. நல்ல ஒரு ஆராதனை பாடலை நல்லா பாடுனீங்கன்னா மனித இதயம் குளிருங்க. It slows my mind, it slows my heart, it slows me down and I begin to enjoy, feel the presence of God. இப்படி சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகளோடு காலையில் எழுந்து ஆராதனையோடு கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவர் சமூகத்தில் உங்களை பொசிஷன் பண்ணுங்க. நான் சொல்றேங்க, எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்னா கர்த்தர் தீர்ப்பார். அமைதியான நேரம் ரொம்ப முக்கியம். அழுவணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
பிரச்சனைகளுக்காய் கர்த்தரை நோக்கி கதறுங்கள். ஆமென். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஸோ ஒன்று, ஒரு சந்திப்பை ஏற்படுத்துங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அமர்ந்திருந்து ஆராதியுங்கள் காலையில், அதுவும் எப்போ நேரமோ. மூன்றாவது, ஜெபியுங்கள். இது சொல்றதுக்கு அப்பாசிங்களை கூப்பிட்டீங்க. ஆமென். ஜெபியுங்கள், ஜெபிக்கணும். உங்க தூபம் ஜெபம் வெளிப்படுத்தல் அப்படிதான் சொல்லிச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியனுடைய 2 பிள்ளைகள் அந்த தூபகலசத்தில் அவர்கள் தூபங்களை ஏற்றுவார்கள். அவங்க அதை சரியா பண்ணலை. ஆமென். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யாரும் பயப்படாதீங்க. 2 பேரை கடவுள் சாவடிச்சிட்டார், கொண்டு போட்டார். ஜெபம் என்பது ஒரு தூபம். ஆமென். அது அவர் நுகர்ந்த வாசனை. ஜெபம் நல்லா இருக்கணுங்க. கர்த்தர்கிட்ட பேசுவது தான் ஜெபம். அவருடைய பிரசன்னத்தில் சென்று ஜெபியுங்கள். மார்க் 1:35 வாசிக்கிறேன். 1:35 of the gospel according to Mark. in the morning. எப்போங்க? இயேசுநாதரை பற்றி வாசிக்கிறோம். அதிகாலையில் 3 பேரை தட்டி சும்மா சொல்லும். அதிகாலையில். இந்த வெயில் காலத்தில் எழும்பவே முடியல பாஸ்டர். புரியுது. எப்பயாவது எழும்புற பாரு. நீ வேலையும் எழும்புறதுக்கும் இடையில ஒரு 3/4 hour டெய்லி கர்த்தருக்கா வச்சுட. அப்படி பிளான் பண்ண மாட்டீங்களா? சரி, காலையில் நான் வந்து மார்னிங் ஹேவிங் ரிசன் a long time before daylight, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக he went out, departed to a solitary place and there he prayed. ஆமென். அங்கே ஜெபித்தார். 119ஆம் சங்கீதத்தின் 147வது வசனம், 119 and 147 of the book of Psalm. I rise before the dawning of the morning. 119 147. I rise before the dawning of the morning and cry for help and I hope in your word. 2 விஷயம் ஒண்ணா வருதுங்க. கர்த்தர் பேசணுமா? ஒன்று, ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சமயத்தை அமைத்து கொள்ளுங்க. 2, நீங்க அமர்ந்திருந்து அவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். 3வது, நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தோடு பின்னாடி வருவது கர்த்தருடைய வார்த்தை. அது 2ஐயும் சொல்றார். நான் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிற மாதிரி, சிலர் கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேங்க, நீங்க நிறைய பேர்கிட்ட போய் சுத்தி ஜெபம் பண்றதெல்லாம் இது ஒழுங்கா பண்ணாலே யாருக்கிட்ட நீங்க போக வேணாம். நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. I rise before the dawning of the morning and cry for help and I hope in your word. ஜெபிக்க கற்றுக்கொள். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் ஜெபிக்கணும்னு சொல்றீங்க. என்னதான் நான் ஜெபிக்கிறது? எனக்கு ஜெபிக்க இது வேற ஒரு கேள்வி. என்ன நான் ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். உன் இதயத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு. இதுதான் சொல்ல பைபிள் ஸ்டடியா பாஸ்டர்? நீ திரும்ப சொல்றேன். என்ன நான் ஜெபிக்கணும்? உன் இருதயத்தில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு. இன்னும் சிலர் கேட்காத மாதிரி ஒரு மாதிரி உட்காருங்க பாருங்க. இதயத்தில் இதாக இருக்கா? சிலருக்கு ஒன்றும் இல்லை, வரும் கசப்பு தான் இருக்கு பாருங்க. ஓகே, என்ன இருந்தாலும் சரி சும்மா வச்சுங்களேன். சர்ச்சில் கூட வந்தேன் பாஸ், அந்த சிஸ்டர் என்ன ஒரு மாதிரி பண்ணிச்சு, அதை கூட சொல்லு. whatever is in your heart, tell it to the Lord. குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கலக்கலப்பா அப்பா கிட்டலாம் வந்திருக்கீங்க. வாயை திறந்து என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஜெபித்து வெளியே வரும்போது, ஜெபிச்ச பின்னாடி உங்க பாரம் உங்களுக்கு விட்டு நீங்களே அங்க வந்து திருப்பி அந்த மூஞ்சி அப்படி ஆகுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஜெபத்தினுடைய முக்கியமான பங்கு என்ன தெரியுமாங்க? உங்க பாரத்தை யார் மேல வைக்கிறீங்க? அவர் மேல வைக்கிறீங்க. வச்சிட்டீங்களா? அந்த விஷயம் இன்னும் முடியலனா கூட நீங்க வெளியே வரும்போது ஃப்ரீ ஆயிருவீங்க. சிலதெல்லாம் ஃப்ரீயாவே இல்லை பாருங்க. ஜெபிக்கலன்னு அர்த்தம். வெரி கிளியர், யூ ஆர் நாட் ப்ரேட். ஓகே, ஸோ நம்ம கிளாசெட்ல போய் கதவை மூடி ஜெபிக்கும் போது இதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லும் போது நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாசிகளா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கடவுள் உண்டாக்கும் போதும் உருவாக்கும் போதும் பாரங்கள் சுமக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கல. உங்க வாழ்க்கையில வர பிரச்சனையின் பாரங்களை நீங்க சுமந்தீங்கன்னா தோல் சுருங்கும், சீக்கிரம் இருக்கிற பல்லு போயிடும், அழகு அற்று போகும். இப்பதான் ஒரு அம்மா ஏதோ சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு. உங்களை டிசைன் பண்ணின கடவுளுடைய உருவாக்குதலில் பாரங்களை சுமந்து வருத்தத்தில் வாழ உங்களை உருவாக்கல. அதனாலதான் இயேசு
கடைசி ஆதாம் பூமியில வந்தபோது ஜனங்களுடைய வருத்தங்களை பார்த்து மனதுருகி இப்படி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அதை பேதுரு சொல்லும் போது சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அதை சுமந்து நடக்க உன்னை நான் உருவாக்க. 3 பேரை தட்டி சொல்ல, நான் ஒரு ஆடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த முறை நீங்க துபாய்க்கு போங்க, துபாயில் போயிட்டு நீங்க டெசர்ட் சஃபாரி போங்க, ஆமென், வனாந்தரத்தில் நடைப்பயணம் போங்க, நல்ல வெயில்ல. யாருமே ஆட்டின் மேல பாரங்களை வைத்து கொண்டு போவதை நீங்க பார்க்கவே முடியாது. ஒண்ணு கழுதையா இருக்கும், இல்ல ஒட்டகமா இருக்கும். ஆடுகளை அடிச்சுதான் தின்னுவாங்க. ஆடுகள் பாரத்தை சுமக்கிற கிரீச்சர் கிடையாது. பாரங்களை சுமக்கிற டிசைன் ஆட்டை கர்த்தர் அந்த டிசைன்ல உருவாக்கவில்லை. உங்களை மென்னையும் ஆடாக கர்த்தர் சத்தம் பேசுகிற தெய்வம் நம்ம உண்டாக்கும் போது உங்களை டிசைன் பண்ணினது பாரம் சுமக்கிறவர்களாய் அல்ல, பாரத்தை கர்த்தர் மேலதான். நீங்க பாரம் சுமக்க கூடாது, பாரத்தை அவர் பாதத்தில் வைத்து நீங்கள் எழுந்து போக வேண்டும். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஆழமா கேட்கணும் என்ன சொல்றேன்னு, பாஸ்டர் பல முறையும் நான் பாரத்தை அவர் மேல வச்சிட்டேன். எந்த விஷயத்துக்குமா? இந்த விஷயத்துக்கு பல முறையும் நான் வச்சுட்டேன் அவர் பாதத்தில். அப்பதான் எனக்கு புரிஞ்சது அதை என்ன சொல்றேன். வைப்பேன், ஆனா திரும்பி எடுத்துப்பேன். காலையில வைக்கும், திரும்பி தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லா சுத்தம், திருப்பி அடுத்த நாள் வைக்கும், திரும்ப சுத்தம். இல்ல, பாரத்தை நீ சுமக்க கூடாது. அவர் மேல வச்சிட்டியா, கர்த்தர் பார்த்துப்பார், நீ செயல்படணும். ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு போயிட்டே இரு. ஆண்டவர் சுமந்த எந்த பாரமும் அது இருந்த வண்ணமா இருந்தது கிடையாது. ஜெபமே, ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துக்கு கீழே என்னங்க ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்? உன் இருதயத்தில் என்ன இருக்கோ, ஒரு குழந்தை அப்பா கிட்ட சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது, ஒரு நேரத்தை அமைக்கணும், ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சந்திப்பை அமைக்க வேண்டும். 2, அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை அறிய வேண்டும். 3வது, ஜெபிக்க வேணும். 4வது, இந்த பைபிளை படிக்கணும். கஷ்டமான ஒன்று பாஸ்டர், நான் அதை துறக்கும் வழக்கமே எனக்கு கிடையாது. ஒருத்தர் கேட்டார், படிக்கணும்ன்றீங்களே பாஸ்டர், பைபிள் இருக்க எல்லார்கிட்டையும், என்ன படிக்கணும்னு சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். பயங்கர ஆழம், வெளிப்பாடு, ரெவலேஷன். என்ன படிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. வெளியில படிக்காது, உள்ள படி. வெளியே ஒரே ஒரு வார்த்தை தான், ஹோலி. நிறைய பேர் இன்னும் தங்கள் பைபிள்ல ஒண்ணுதான் தெரியும், ஹோலி. என்ன டிரான்ஸ்லேஷன் கூட அவங்களுக்கு எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. பைபிளை படிக்கணுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு அலையே சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி பக்கத்துல, வெளியே படிக்காத. அப்ப உள்ள எல்லாமே படிக்கணும். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. அதான் படிச்சுட்டே இருங்க. தேவனோடு ஒரு லெவல்ல போனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஸ்டெப். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியே சொல்ல மாட்டீங்களா? ஸோ நீங்க படிக்கணும். 4வது, 5வது, நீங்கள் கேட்கணும், கேட்டதை எழுதணும். ஒன் மோர் டைம், நீங்க கேட்கணும், கேட்டதை எழுதணும். இப்போ எடுத்தோடனே காதில் வந்தெல்லாம் பேச மாட்டார். அப்புறம் உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு கஷ்டமாயிடும். ஸோ வசனத்திலேருந்து உங்கள் கூட அவர் என்ன செய்வார்? இந்த ஆராதனை வீரர்கள் நம்ம இருக்கோம் பாருங்க, என்னையும் சேர்த்து நிறைய வேதத்தை தியானிக்கணும், அதை எழுதணும். சிலர் எழுதி கொண்டு வந்து செய்வதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். That is the way he speaks to us. ஆமென். நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்கு. 31 அதிகாரத்தில் டெய்லி ஒரு வசனம் படிச்சா கூட அது பைபிள் படிச்ச மாதிரி. அது எவ்வளோ கருத்துகள் இருக்கு. அதுவும் கர்த்தருடைய திருவாய் மொழிகள் தானே. ஸோ நீங்க கேட்கணும், எழுதணும். ஒரு சமயத்தை அமைத்து நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கிற டெய்லி ஒரு வாசிக்கணும், ஒரு பங்கு எடுத்து வாசியுங்கள். அதிலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் என்பதை உங்க புக்கில் டெய்லி டேட்டு போட்டு எழுதுங்க. அந்த எழுத கத்துக்கிட்டீங்கன்னா இப்படி வச்சுக்கலாமா? ஆமென். சில வசனங்களை காட்டுறேன். 45 சங்கீதம் 1 வசனம், Psalm 45:1.
இப்படி சொல்றார், மை ஹார்ட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் a good theme. நல்ல ராகத்தால், நல்ல விஷயத்தால் என் இதயம் பொங்குகிறது. ஐ ரிசைட் மை கம்போசிஷன் கன்சர்னிங் த கிங். என் ராஜாவை குறித்து நான் என் வரிகளை எழுதுகிறேன். மை டங் இஸ் த பென் ஆஃப் a ரெடி ரைட்டர். என்னுடைய நாவு எழுத்தாணின்றார், எழுதணும். ஆமென். என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எத்தனை பேர் நம்ம நம்புறீங்க? ஜெபிக்கும் போது, பைபிளை படிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தர் நல்ல விசேஷங்களை தரும்போது எழுதுங்க. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வசனம் 1 நாளாகமம் 28:18 வாசிக்கிறோம். தாவீதின் அனுபவத்தை சொல்றார். And for the altar of incense refined gold by weight, and gold for the pattern of the chariot of the cherubims that spread out their wings and covered the ark of the covenant of the Lord. All this, said David, the Lord made me understand in writing by his hand upon me. அவர் கரம் என் மேல் இருந்தபோது நான் எழுதுனது தான் இன்னைக்கு இந்த ஆலயத்தை கட்டுகிற எல்லாம் எழுதுறவங்க எல்லாம் சாதிப்பீங்கன்ற. சிலருக்கு அந்த பழக்கமே இல்லை பாருங்க. நீங்க வளர்த்துக்கணும் என்பது என்னுடைய கருத்து. நான் உங்களை வற்புறுத்தல, ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனா சிலராவது இந்த சர்ச்சில் அனுதினமும் பைபிளை படிக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் வருகின்ற உணர்வுகளை நீங்கள் எழுத வேண்டும். ஹபக்குக் என்ன சொன்னார்? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். And the Lord answered me and said, write the vision and make it plain on tablets that he who runs may read it. உன் தரிசனத்தை எழுதி வை, கடந்தோடுகிறவர்கள் என்ன செய்யட்டும்? வாசிக்கட்டும். எழுதும் பழக்கத்தை, ஜெபிக்கும் போது காலையில நேரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், சமயத்தை, சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அமர்ந்திருந்த அவரை பாருங்கள், ஜெபியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், பைபிளை படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்வதை என்ன செய்யுங்க? எழுதுங்கள். இதை சொல்றதுக்கு அப்பாஸ் சாயங்காலம் இதை விட முக்கியமானது எதுவுமே. ஆனா நம்மால் அதை செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. ஆல்ரைட், இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. நீங்க காலையில் எழுந்துட்டீங்க, இன்னும் காதலெல்லாம் கேட்கலாம். வரேன், ஒரு 4-5 வாரம் பேசலாமான்னு யோசிக்கிறேன். ஓரளவுக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் திடீர்னு பைபிளை திறந்து படிச்சுட்டே வரீங்க. எப்பயும் சார் 5ஆம் அதிகாரம் வந்துட்டீங்க. புருஷர்களே அப்படின்னு எழுதியிருக்காரு. உங்கள் மனைவிகளை என்ன செய்யுங்கள்? நேசியுங்கள். கிறிஸ்து சபையை நேசிப்பது போல உன் மனைவியை அப்படின்னு நீங்க உடனே இந்த வசனமா ஆண்டவரை கொடுத்தீங்க. சரி, நீங்க தான் சொன்னீங்க, புருஷனே உன் மனைவியை நேசிக்கணும், கிறிஸ்து சபையை நேசித்தது போல என் மனைவியை நேசிப்பேன் என்று கர்த்தர் என்னோட பேசினார். ஆமீன் எழுதி வச்சு மூடிட்டீங்க. போனீங்க, குளிச்சிங்க, சாப்பிட்டீங்க, வந்தீங்க, வேலைக்கு போனீங்க, சாயங்காலம் வரீங்க, வீட்டில் ஒரு டென்ஷன் இருக்கீங்களா? என்ன டி அப்படின்னு அந்த எழுதுன ஞாபகம் வரும். புருஷர்களே, நீங்க உடனே சொல்லணும், கர்த்தர் காலையில தான் என்கிட்ட பேசினாரு என்று அந்த டென்ஷன்ல கூட அதை ஓரமா வச்சுட்டு கிறிஸ்து சபையை நேசித்தது போல உன் மனைவியை. கண்டிப்பா ஆமீன் வராதுன்னு தெரியும். So God speaks in mysterious ways. அந்த உங்க சுபாவ குணங்கள்லாம் வேற பரிமாணத்தில் வளர தொடங்குங்க. இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ காலங்களில் ஒவ்வொன்றையும் எழுதி அந்த சத்தம் என் தேவ சத்தம் என்று நீங்கள் பழகிக்கொண்டே வரும்போது கொஞ்சம் தூரங்களில் கர்த்தர் உங்களை அழகா பேசுவார், அழகா நடத்துவார். கடைசி அப்படி சொல்றேன், அவருடைய சத்தத்திற்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டும். நீங்க என்னைக்கு இப்படி காலையில தான் எழுதணும், பேசுற 5ல் சாரி ஆண்டவரே நீங்க பேசினதுக்கு மாறா நான் செய்ய மாட்டேன் என்று உங்களை பழக்கி கொண்டு நடத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சுபாவ குணங்களில் வளரும் போது நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் உங்க கூட தெளிவாக இதை செய்யாத என்று பேசும் அளவிற்கு உங்க ஆவி கூர்மை உள்ளதாய் வளரத் தொடங்கும். You must learn to listen to the voice of God. Number 5, or the last point before I give you another 5 points. Value his voice. அவருடைய சத்தத்திற்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். எதை மதிக்கிறீங்களோ அதை தான் நீங்க அதிகமாக செய்வீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க பேர குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், நீங்க என்ன செய்வீங்க? அதை தூக்கி போட்டு சுமந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு இப்படி வச்சுக்கலாமா, உங்களுக்கு என்ன சொல்லலாம், டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீ எப்போ ஷாப்பிங் போனாலும் எங்கே இருப்ப? டிஷர்ட் கடையில். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப, எதை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்களோ அதில் தான் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. தேவ சத்தத்திற்கு நீங்கள் அதிக வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதன் ஓரமாக தான் நீங்கள் நிறைய இருப்பீங்க. அங்கே இருக்கும்போது கர்த்தர் உங்கள் கூட
பேசுவார். Hallelujah. So make a quiet place, set up an appointment with God. ராத்திரி தூங்கும் போதே உங்கள் அந்த ஜேர்னலில் எழுதுங்க, டேடி I kept alarm at 5 o'clock, 5:15 to 6 o'clock I will come to meet you. Set up a time, write it, tell him. அதே மாதிரி எழுந்து 5:15 போய் அங்கே முழங்கால் படிட்டு கதவை பூட்டிட்டு பைபிளோடு ஒரு பாட்டு புக்கோடு ஒரு நோட்டு புக்கோடு ஒரு பேனாவோடு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து சிடி ஆன் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வர்ஷிப்பை கேட்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க, பிரச்சனைகளெல்லாம் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு வசனத்தின் சில பங்குகளை கொஞ்சமாவது படிச்சுட்டு எழுந்து புறப்படும் உங்கள் வழிகள். நான் சொல்றேங்க, இதை பழக்கமாய் வளர 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 கர்த்தர் உங்க கூட பேச தொடங்குவார். Hallelujah. Writing has a lot of value. எத்தனை பேர் நீ கர்த்தர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யும். செய்தி முடிக்கிறேன், முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். மனசாட்சி, எல்லாம் சொல்லுங்க, மனசாட்சி இருக்குதா யாருக்காவது? மனசாட்சின்னு ஒன்று நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, கான்ஷியன்ஸ். இந்த மனசாட்சி தான் எனது நல்லது எது எது நமக்கு சொல்லுது, பேட் ஆர் குட் அப்படின்னு எனக்கு பிரித்து காட்டுவது என் மனசாட்சி. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் என் மனசாட்சியின்படி நடக்கிறேன். நான் சொல்கிறேன், என் மனசாட்சியின்படி நடப்பதை விட நான் கர்த்தருடைய சத்தத்தின்படி நடக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்றது எவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. ஒரு சத்தம் இது சரின்னு சொல்லும், ஒரு சத்தம் இது தப்புன்னு சொல்லும், அது மனசாட்சியின் சத்தம். நீங்கள் ஒரு தவறை செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் மனசாட்சி உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லும், நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்கன்னு உங்களை அதை தண்டிக்கும், உங்களை குற்றபோதத்தில் வைக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் தப்பு செய்யும்போது உங்கள் மனசாட்சி நல்லது, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதை விட தாண்டி நீங்கள் கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் அந்த மனசாட்சியில் இருக்கிற குற்றபோதத்தை கூட தன் ரத்தத்தால் உன்னை கழுவி உன்னை நடத்த வேண்டிய பாதையில் அவர் சத்தம் தந்து உன்னை நடத்த நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லவராயிருக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க நல்லா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ மனசாட்சி நம்மளை கண்டம் பண்ணும்போது, அந்த மனசாட்சியிலேயே உழுந்து உழுந்து அந்த குற்றபோதத்தில் நீ வாழக்கூடாது. அந்த மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் போது அதை எடுத்துக்கிட்டு எங்க போனோங்க, கிறிஸ்து கிட்ட வாங்க. குமாரனின் திருரத்தம் உங்களுடைய துர்மன சாட்சியை சுத்திகரிக்கும். and then he will take you through. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ எத்தனை பேர் தேவனோட நல்ல உறவில் இருக்கீங்க? உறவுலையே இருந்துட்டீங்கன்னா அவர் பேசும்போது உங்களுக்கு நல்லா. இப்பெல்லாம் நம்முடைய ஃபோனில் என்ன இருக்குங்க, காலர் ஐடின்னு ஒன்று இருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி காலர் ஐடியெல்லாம் கிடையாது. அப்போ யார் கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்பர் வரும், சில முன்னாடிலாம் நம்பர் கூட வராது, லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். இப்போ வச்சுக்கலாமா, புருஷன் எடுத்துக்கலாம், இன்றைக்கி வம்புக்கு எடுக்கலாம். அவர் எங்கேயாவது இருப்பார், அவங்க லேண்ட்லைனில் வந்து அம்மையார் ஃபோன் பண்ணுறாங்க வைங்களேன். அந்த ஃபோனை எடுத்தோடனே இன்னாதான் பிஸியாக இருந்தாலும் அவர் வீட்டு அம்மா ஃபோன் பண்ணால் தெரியுமா தெரியாதா? க்ளீனாக தெரியும். அந்த முகத்தை பார்த்தாவே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவார் பாருங்க. இப்போ நல்ல வேலை காலர் ஐடி இருக்கனால யார் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை எடுக்காமல் இருக்கலாம். அப்போல்லாம் இல்லாத போது அவ்வளோ ஃபோன் அட்டன் பண்ணாலும் யாருங்கன்னு கேட்கலாம். நடுவில் ஏங்க அப்படின்னு வந்தா உடனே அவருக்கு என்னதான் இருந்தாலும் நல்லா தெரியும் என்பது போல இருக்கீங்களாங்க. நீங்களும் அவரும் உறவில் இருந்தா அவர் பேசுவார், உங்களுக்கு நல்லா கேட்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ கர்த்தர் பேசுகிற தெய்வம். மனசாட்சி நல்லது, ஆனால் தேவ பிள்ளைகள் அதையும் தாண்டி மனசாட்சியால் மட்டும் நடத்தப்படாமல் நீங்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்டு நடக்கிற விசுவாசிகளாய் இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். பைபிள் திறக்கும் போது மீண்டும் சொல்றேன், ஆதாமோடு ஏவாளோடு பேசி பைபிள் பேசுவதாய் தொடங்கியது. முடிக்கும் போது பத்மு தீவில் யோவான் ஸ்நாபகனோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஏங்க அப்ப பேசினாரு, முடிவில் பேசினாரு, நடுவில் பேசினாரு, அப்ப நம்ம கிட்ட பேச மாட்டாரா? நான் நம்புறேன் உங்க கூடயும் கர்த்தர் தெளிவாக பேசுவார் என்பதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களோடு பேசுவார், உங்களோடு உறவாடுவார். He will speak to you in mysterious ways. ஆமென். ஸோ ஆண்டவரோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா
கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு 1000 வேலைக்கு நடுவில் என்னுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் கர்த்தர் என்னோடு பேசணும். அந்த ஏக்கமும் அந்த வளர்ச்சியும் நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆதாமோடு ஏவாளோடு கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். 3ஆம் அதிகாரம் 8-10 ஆதியாகமத்தில், and they heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day, and Adam and his wife hid themselves from the presence of the Lord among the trees of the garden. என்ன நல்லா ஒரு நிமிஷம் பாருங்க, தெரிஞ்ச வசனம் தான். ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். இங்க பாருங்களேன், நேத்திக்கு பேசியிருக்கார், சாயங்காலம் பேசியிருக்கிறார், பகல்ல பேசியிருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் காலையில பகலின் குளிர்ச்சியான வேலை கர்த்தர் வரார், அதே டைம்ல வரார். அவருடைய டைம் அவர் மிஸ் பண்ணவே மாட்டாருங்க. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டார். நம்மால எங்க காணும், ஒளிறாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் திட்டினாரா, சத்தம் போட்டாரா, ஏண்டா அப்படி பண்ண அப்படி சொன்னாரா? எதுவுமே சொல்லலைங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் பேசினாரு, மனுஷன் கேட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பிரச்சனை வந்துச்சு? என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கு தாங்க பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வராரு, பேசுறாரு. நம்மளுக்கு அந்த சத்தத்தை கேட்கிற தைரியம் இல்லாததுனால கேட்க வேணான்னு தன்னை மறைத்துக் கொள்கிறானே தவிர கர்த்தர் பேசாதவர் அல்ல. இன்னைக்கு ராத்திரி சொல்றாங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். அப்ப அவர் பேசுவதை நான் கேட்காமல் இருப்பதற்கு தடையா இருப்பது என் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள். அந்த வீழ்ச்சிகளை கொண்டுதான் உன் மனசாட்சிக்காக நன்றி சொல்ற, அது நல்லா இருக்கட்டும், அதையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர்கிட்ட போய் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது, நான் பாவம் செய்து விட்டேன் என்று அவர் சமூகத்தில் நின்றார். அந்த துர்மனசாட்சியை கூட அவர் தம் இரத்தத்தால கழுவ நீதிமான்களாய் நின்று கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவரோடு பேசுவேன், அவர் என் கூட பேசுவார்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? Until the sin came, பாவம் வர்ற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் கர்த்தர்கிட்ட பேச பயப்படவே, ஆண்டவரும் பாவம் செஞ்ச பின்னாடி அவர்களை போட்டு வலசவே இல்லைங்க. ஆனா அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவர் சமூகத்தில் நெருங்கி வருவதற்கு பயப்பட காரணம் தங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள். இன்னைக்கு சொல்ற வார்த்தை கேட்டாமே, எந்த நிலையில் இருந்தாலும் இருக்கிற குப்பையோட கால்வரி அண்டை வந்து நில்லு. அவர் உன்னை கழுவி சுத்திகரித்து அதுக்கப்புறம் நீ கர்த்தர் கூட நடந்தா, இந்த வசனத்தை நம்பினால், நீ அமர்ந்திருந்து நோக்கி பார்த்தால் உன்னோடு பேசுவார். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற நிறைய பேர் உங்க மேல அவர் நிறைய அன்பு வச்சுக்கிறார். உன்னை தேடி நிறைய வாட்டி தோட்டத்தில் வந்தார். அம்மாவை காணோம், அம்மா கல்யாணத்துக்கு போச்சு, வாழ்க்கை பிரச்சனை அப்படி தள்ளிடுது. we want to reject God. ஜஸ்ட் உங்களை நான் குறைப்படுத்தலை, எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். ஜஸ்ட் ஃபார் சம்திங் இன் லைஃப் we reject the greatest relationship, the relationship with God. புரியல, புரியாதுல்ல, புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்கள? வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காய் அந்த மகத்தான உறவை லேசாக நினைத்து விட்டு அதற்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் வாழ்க்கையில் ஓடுகிற திரள் விசுவாசிகளே, நான் நினைக்கிறேன் நியூ லைஃப் சர்ச்சில் கொஞ்சம் பேர் இது என்னங்க பெருசு, எங்கள் ஆண்டவர் தாங்க முக்கியம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து நன்மை செய்யும் ஒரு ஜாதியாய். 3 முறை சொல்ற கால்வரி, கிருபை, இதெல்லாம் சொல்லும் போது நீங்க உங்க தைரியத்துக்கு தரங்க, பயப்படாத. கிருபையின் சிங்காசனத்தை தைரியமா நெருங்கி வந்து அங்க நான் வந்து நில்லு. நான் நம்புறேங்க, என் சர்ச்சில் நிறைய பேர் வரும் காலங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அங்க நின்று கொண்டு, கர்த்தாவே நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், கர்த்தர் உங்க கூட பேசுவார், அவர் வழி நடத்துவார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சத்தம் கேட்டு நடக்கிற ஒரு நல்ல கூட்டம் இந்த சபையில் எழும்பும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா பாஸ்டர்? கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். நீ ஜெபம் பண்ண, கர்த்தரும் கூட பேசுவார். ஹல்லேலூயா. தோட்டத்தில் முடிக்கிறேன். தோட்டத்தில் இழந்த அந்த உறவு கர்த்தர் பேசுறாருங்க. ஆதாமே என்ன பேசியிருப்பார்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், படைப்பின் அழகெல்லாம் காண்பித்து ஆதாமோடு ஏவாளோடு பேச விரும்பின தெய்வம் சும்மா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கடவுளை வைக்காதீங்க. நீ ஆராதிக்கிற தெய்வம் பெரியவருங்க.
வியாபாரம் தொடங்கி, தொழில் தொடங்கி, இயற்கை வரைக்கும் இன்னைக்கு ஜெபிக்கிறங்க. அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை அறிவாற்றலால் கர்த்தர் நிரப்புவாராக. He talked to them. கூட பேச விரும்புறாருங்க. நிறைய உனக்கு காண்பிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தோட்டத்தில் இழந்தார், அந்த பேசுகிற அந்த உறவை இழந்தாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய நீங்க பார்க்குற கூடாரத்தை கட்டுன்றார், ஆசரிப்பு கூடாரம். அங்கே நான் வரணும், என் ஜனங்களோடு பேச. அவருடைய ஏக்கமெல்லாம் அவங்க கூட பேசணும். இன்னைக்கு நீங்கள் அதை மாறணுங்க. நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும். அவர் உன்னை விரும்புகிறார், உன்னை நேசிக்கிறாரு. ஆமேன். ஸோ 2 மரத்தை வச்சார். நன்மை தீமை அறியும் விருட்சம். முடிக்கிறேன். நன்மை தீமை அறியும் விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். ஆண்டவர் சொன்னார், நீ எதை எடுத்தாலும் இதை மட்டும் என்ன செய்யாத. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ நன்மை தீமை கூட அறிய வேண்டிய அவசியம் நோ நீட், அதெல்லாம் தேவையில்லை. நீ 2 சத்தத்தை மட்டும் கவனிக்கணும். ஒன்று சாத்தானுடைய சத்தம், இன்னொன்று என்னுடைய சத்தம். நீ என் சத்தத்தை கேட்டு நடந்தா உனக்கு நன்மை தீமை அறியணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா நானே உன்னை நல்லதிலேயே நடத்திடுவேன். புரிஞ்ச? ஓகே, விரிவாக்கம் தேவையில்லை. நீங்களாம் அறிவுள்ளவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதனால் அவர் என்ன பண்ணார்? விரட்டி வெளியே அடிச்சுட்டு வெளியே ஏன்னா அவர் நல்லது தான் செய்கிறாரு. ஜீவ விருட்சத்தை அவர் பாதுகாத்துட்டார், மூடி வச்சிட்டார். யாரும் அதை தொடவே கூடாது. ஏன்னா விழுந்து போன நிலையில் ஜீவ விருட்சத்தை புசிச்சிட்டானா விழுந்து போன நிலையில் நித்திய காலம் வாழ்ந்துருவானால கர்த்தர் அதை மூடி வச்சுட்டு திரும்பியும் கால்வரியில் வந்து உயிர் தெழுந்த போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல சந்தித்ததே தோட்டத்தில் ஒரு பெண்மணியை தான். அந்த பெண்மணியை தான் சந்தித்து நான் உயிர் தெழுந்த கிறிஸ்து என்று தன்னை அங்கேயும் பேசினாருங்க. உயிர் தெழுந்த உடனே பேசினாருங்க. ஓகே, ஒரு இல்லையா சொல்ல மாட்டீங்க நீங்க? ஹல்லேலூயா. பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் டீச்சர். ஒருத்தர் சொன்னார், என் அனுபவம் தான் பெஸ்ட் டீச்சர். அதனால தான் இன்னும் கோட்டை விட்டுட்டு இருக்கேன். த பெஸ்ட் டீச்சர், த வாய்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் நீங்கள் வளருவீங்க? கர்த்தர் என்னோட பேசணும். என் வாழ்க்கையின் எல்லா தீர்மானங்களிலும் உம் சித்தம் அறிய நான் வந்து உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன், என்னோடு பேசும் ஆண்டவர் என்று கேட்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை எவ்வளோ நிறைவாய் நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹவு டு ஐ நோ த ரைட் அண்ட் ராங்? என் மனசாட்சி நல்லதுன்னு சொல்லுது, கெட்டதுன்னு சொல்லுதுங்க. இல்லைங்க, மனசாட்சி கூட சில நேரத்தில் உங்களை தப்பாக வழி நடத்தி விடும். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் துர்மனசாட்சியை, அது எபிரேயர்ல இப்படி எழுதுறார், 9:14 இப்படி சொல்றார். ஆமென். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பக்கத்தில் மனசாட்சி கெட்டு இருக்கா? நீ பண்ண குப்பையெல்லாம் அது உன்னை நோண்டி நோண்டி காட்டுதா? அதை வச்சுக்கிட்டு போராடாதன்றார். ஏன்ட்ட வா, நான் அதை கூட கழுவி உனக்கு சுத்திகரிக்கிறேன். இதுக்கு மேல யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. சில முகத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த துர்மனசாட்சியிலேயே நடப்பாங்க. கெட் ஓவர் இட், கம் டு கிரைஸ்ட். எந்த பாவத்தையும் மன்னிக்கவும் கழுவும் என் தேவன் வல்லவராக இருக்கிறார். டோன்ட் சர்வ் டெட் ஒர்க்ஸ், let the blood cleanse your conscience. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு பேசுவார். அதை வளர்த்து கொள்ளணும். 3வது வாரம் உங்க கூட பேசியிருக்கேன். இன்னொரு 3 வாரம் பேசினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் அப்படியே பேசி அப்படியே ஏதேன் தோட்டத்தில் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். Alright, shall we stand in the presence of God? That's it. Thank you. Hallelujah. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கணும். சீக்கிரம் நில்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அந்த கார்டு கொடுங்க. Cast your burden on the Lord and he will sustain you. நீதிமானை ஒரு நாளும் அசைய கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு நீங்க விடுதலை பெறணும். இயேசு இப்படி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் இன்னைக்கு நான் பேசின இந்த வார்த்தைக்கு பின்னாடி இன்னிலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவரே நான் அதிகமாக உங்கள் கூட நெருங்கணும். என்னங்க வாழ்க்கை ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் வெற்றிகரமாக உயர்ந்தே நிற்கணும்னா இந்த உலகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா நம்ம இருக்கணும். என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருடைய சமயங்களுக்காய் சந்தர்ப்பத்தையும் சமயத்தையும் ஏற்படுத்தி நான் அவர் சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன்னு தீர்மானம் எடுக்கிறவங்க இருந்தால் கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். உன் கையை பிடித்து சொன்னார் ஏசாயா,
கர்த்தர் சொல்வதாவது, நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை உயர்த்துவேன். இப்படி சொன்னார் நிருபக்காரன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்களில் அடங்கியிரு, ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேனாரு. உன் தலைமுடி தலைமயிர் வெள்ளையாகிற வரைக்கும், even to your old age, ஏசாயா 46:4, even to your old age, நான் தான் உன் கர்த்தர், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ப்பது போல நான் உங்க மேய்ப்பனா இருந்து உங்களை நடத்துவேன், உங்களை சேர்க்க வேண்டிய கரையில சேர்த்து அழகு பார்ப்பேன். I need to hear the voice of God today. இந்த இடத்துல இப்படி பைபிள் 34:17 சங்கீதக்காரன் சொன்ன, நீதிமான் கர்த்தர் நோக்கி அழுது கூப்பிடுவானாம், கர்த்தர் அதை கேட்டு எல்லா இக்கட்டுக்கும் அவனை என்ன ஆக்குவார். கர்த்தர் கிட்ட வாங்கலாம். எந்த நிலையில இருக்கீங்க, என்ன பிரச்சனை, என்ன செய்யணும்னு தெரியலன்னு இருக்கீங்களா, உன்னை நடத்துகிறவர், உனக்கு வழி காட்டுகிறவர், உன்னோடு பேசுகிறவர், உனக்கு இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் பக்கம் திரும்புவீங்களா? மாத்திடலாம் பாட்டை. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், மைனர் டி மைனர். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து அவர் உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நான் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். விருப்பம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி காவலை மறந்து காத்திருப்போம். கரங்களை உயர்த்துவீங்களா? கண்கள் எல்லாரும் மூடி, யாரும் அங்கே இங்க பார்க்க வேணாம். நான் ஆராதிக்கிற என்னுடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். Bible begins God speaking, Bible ends God is speaking, and I believe God is still speaking. நிறைய பேர் இந்த நாட்களில் அவர் சமூகத்துக்கு நீங்க போகணும். அதிகாலையில் எழுந்து நேரப்பட அவர் சமூகத்திற்கு சென்று உங்க பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைங்க. ஆடுகளே, பாரம் சுமக்க நீங்கள் உருவாக்கப்படவில்லை. You are not designed
டு கேரி burdens. பாரம் அவர் மேல வைக்க தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். பாரத்தை அவர் மேல வைத்துட்டு கண்ணீரோடு இருந்தாலும் பரவாயில்ல, பாரம் நீங்க எழுந்து கர்த்தரை நோக்கி புறப்படு. நான் சொல்றேங்க, அந்த யுத்தம் உனக்கு கர்த்தர் ஜெயமா முடிப்பார். நீ எந்த விஷயத்துல கலங்கினியோ, கையை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம், கலங்கினியோ அந்த விஷயம் உனக்கு ஜெயமா முடிச்சிருவாரு. நீ இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க, அவங்களே அவங்கள முடிச்சுப்பாங்க. நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. ஒத்தாசை தரும் பர்வதத்திலிருந்து உனக்கு என் கரத்தை நீட்டுவேன். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை கரம் பிடித்து நடத்துவார். தைரியமா எத்தனை பேர் இன்னைக்கு அவர்கிட்ட வருவீங்க? இந்த வாழ்க்கையில் இதை விட பெரிது ஏதும் இல்லை என்று நான் நம்புகிறேன். நீங்க சம்பாதிக்கிற எந்த கோடியும் உங்கள் கூட வராது. எல்லாம் ஒரு நாள், இன்னிலிருந்து ஒரு 70 வருஷத்துக்குள்ள நமக்கு இருக்கிற எதுவுமே நமக்கு உதவாது. ஒண்ணு மட்டும்தான் உதவும், கர்த்தர் தந்த நித்திய ஜீவன் மட்டும்தான். அவருக்காய் வாழுங்கள், அவரை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், அவரோடு நெருங்கி வாழுங்கள், அவருடைய உறவில் வாழுங்கள். அனுதினமும் அவர் எனக்கு இது சொன்னார் என்று உணர்ந்து எழுதி நடக்க தொடங்குங்கள். போக போக வர வர நீங்க அந்த வசனத்தின் நிறைவுகளுக்குள் பிரவேசித்து அதிகமாய் கர்த்தர் உங்க கூட பேசுவதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். He will speak to you in mysterious ways from his word. He will speak to you and directly if needs to. ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பழைய ஒரு பாட்டின் ஒரு அடி பாடின பின்பு நம் மத்தியில் இருக்கிற பாச ஜெபஸ்டின் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. இருக்கீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா நான் அனுதினமும் அவரை தேடுறேன். ஒருத்தர்கிட்ட பக்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் என்னை கைவிடவே. நான் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கணுன்ற அவசியம், இதெல்லாம் நான் பார்க்கணுன்ற அவசியம். ஏன்னா அவரே என்னை பேசுவார். என் மனசாட்சியை கூட நான் சார வேண்டிய அவசியம். என் மனசாட்சியை விட கர்த்தருடைய சத்தம் பெருசு. அப்படியே மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தினா கல்வரிக்கு வாங்க, அவர் உன்னை சுத்திகரிப்பார். and he will speak to you. எல்லாத்தை விட முக்கியமானது கர்த்தர் உங்க கூட பேசணும். இந்த வியாபாரத்தில் இந்த பாதையில நான் போகவா? இந்த வியாபாரத்தில் இந்த பாதையில நான் போக வேணாமா? கர்த்தர் கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு யுத்தமும் வந்தபோது தாவீது கர்த்தர் கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் பின்தொடரவா? கர்த்தர் சொன்னார், போ, இந்த முறை போ, ஆனா அங்க நில்லு. முசக்கட்டை சுடி நுளிகளில் அலைவோசை கேட்கும். God is a speaking God. ஆராதிக்கிற தெய்வம் பேசும் தெய்வம். அவர் பேசாதவர் அல்ல, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களோடு பேசுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை காத்துக்கொள்வார். இந்த பாட்டின் ஒரு அடி பாடின பின்பு பாசம் வந்து ஜெபிப்பாங்க. கரங்களை உயர்த்துங்க, இல்ல முன்னாடி நீட்டிக்கொள்ளுங்கள். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கரங்களை உயர்த்தி, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ. அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் உயர்த்தி,
ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்களெல்லாம் உன்னை வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் அருள்நாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. என் அருள்நாதரேசுவிடம் அனைத்தையும் கொடு. கரங்களை உயர்த்தி கடைசியா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆஹா பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு கலங்காதே மனம். இடது கை நெஞ்சில வலது கை மேல. ஒன் லாஸ்ட் டைம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு நீ பதறாதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு கலங்காதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கர்த்தருடைய வார்த்தையை 3 வாரங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவர் சத்தத்தை கேட்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது எத்தனை நன்மைகள் என் வழியை தெரிந்தெடுக்க முடியும், நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிற ஒரு சந்திப்பை ஆண்டவர் இதுவரையும் நாங்கள் இந்த வார்த்தை கேட்ட யாராவது ஒருவர் உருவாக்கலன்னு சொன்னா, இது என் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மோடு சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அமைப்பை நான் உருவாக்குறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் மோடு பேச போகிறேன். அது என் வாழ்க்கைக்கு மேன்மை, அது என் வாழ்க்கைக்கு உயர்வு. ஆண்டவரே ஒரு நேரத்தை ஒரு சமயத்தை நான் அமைக்கிறேன். மோடு நாங்கள் உறவாடுகிறோம் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த ஜெபத்திற்கு அமைப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு நாளும் மோடு உறவாடுகிற வாழ்க்கை அமைவதாக இயேசுவின் நாமத்தில். உம்மோடு நிற்கிறவளாக, இப்படி சத்தத்தை கேட்கிறவளாக ஆண்டவர் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் அமர்ந்து ஆராதிக்கும் பொழுது நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர் என்று போலவே ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவில உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய நோக்கி ஜெபிக்கிறவளாய், ஆண்டவரே அதிகாலையில் நோக்கி தேடுகிறவளாய், ஆண்டவரே உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அன்று ஆபிரகாம் உடைய கட்டளை பிரமாண நியமங்களையும் தன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது வரும் காரியங்களை எப்படி அவனுக்கு நான் மறைப்பேன் என்று சொல்லி யாவற்றையும் வெளிப்படுத்தினது போலவே கேட்கின்ற வார்த்தைகளை அன்று அதை கேட்கிறலாய் மாத்திரமல்ல, அது எழுதி நினைவு கூர்ந்து அதை இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்படி, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஆண்டவரே தெசலோனிக்கேயர்களுக்கு அப்பா அனுதினமுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தபோது ஆண்டவரே அவர்கள் யோப்பா பட்டணத்தை பார்க்கலும்
உயர்த்தி ஆசீர்வதித்து போலவே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை தேட கிருபை செய்யுங்க. அந்த வார்த்தை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை தன் வாழ்க்கையை அமைக்க கிருபை செய்வீராக ராஜா. கேட்கிற வார்த்தைகளுக்கு ஆண்டவரே கொடுக்க வேண்டிய வேல்யூ, அதுக்கேற்ற மதிப்பை கொடுத்து அதை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீதிமொழிகளை வாசிக்கிறோமே, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அநேக வழிகளை யோசித்தாலோ ஆனால் நடைகளை உறுதிப்படுத்துவரோ கர்த்தர் நீராயிருக்கிறீரே. ஆண்டவரே, அந்த நடைகளை உறுதிப்படுத்துகிற நீர் கொடுக்கிற வார்த்தையில நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் மனசாட்சிபடியோ எங்கள் உள்ளத்தின் யோசனை மாத்திரமல்ல, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையில நடக்கிறவர்களாய், வார்த்தையில கட்டப்பட்ட பிள்ளைகளாய் தினமோடு இணைந்திட, உடைய வார்த்தை நிலை நிற்க, உமோடு பேசிட. ஆண்டவரே, ஆதாம் தன் உமோடு பேசின இழப்பை இழந்தது போல ஒருவேளை இங்கிருந்து சத்தத்தை கேட்ட யாராவது ஒருவர் உடைய வார்த்தையில இணைக்கப்படாமல், உடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்காமல் இருந்தால், இதோ கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த அந்த இரண்டாம் மாதாவு இயேசு கிறிஸ்துவே, அந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டு இதோ உடைய சத்தத்தை நோக்கி வருகிறோம் அப்பா. வார்த்தையில் இணைக்கப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் சத்தத்தை கேட்க கிருபை செய்வீராக. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. மெய்ப்பரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய பாதை நடந்த நீரே கிருபை செய்வீராக. எந்த நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் அழைத்தீரோ அந்த உன்னத நோக்கத்தில் நடத்த போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பொறுப்படுத்து உம்முடைய வார்த்தையினாலே வழி நடத்தி உம்முடைய செவ்வையின் பாதையில உயர்த்தி அழகு பார்ப்பீராக. உம்முடைய மாறாத கிருபை நேசக்கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒருவரோடு இருக்கட்டும். அன்றைய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த அவனுடைய அன்னுடைய ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே.